சாஸ்திரிகள் இஸ்ரவேல் ஜனங்கள் கிடையாது. இஸ்ரவேல் ஜனங்கள் தான் தேவனாலே அந்த காலத்துல தேர்ந்தெடுக்கப்பட்ட ஆபிரகாமினுடைய சந்ததி. சோ தீர்க்க தரிசனங்கள் யாரை குறித்து மாத்திரம் இருக்கும் அப்படின்னு சொன்னா இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து மாத்திரம் தான் இருக்கும். இல்ல இந்த சாஸ்திரிகளை குறித்து கேட்கும்போது எத்தனை சாஸ்திரிகள் வந்தாங்க அப்படின்னு சொன்னா நம்ம எத்தனை பேர் சொல்லுவோம்? 3 பேர். எப்படி சொல்றோம்? இந்த 3 கிஃப்ட் வச்சு நம்ம என்ன சொல்லிரோம்? 3 பரிசு பொருட்கள் கொண்டு வராங்க, அதனால 3 காணிக்கை கொண்டு வந்தாங்க, அதனால 3 பேர் நம்ம கணக்கு வச்சுக்கிறோம். ஆனா 3 பேர் கிடையாது. தெளிவா சொல்லப்பட்டிருக்கிறது கிழக்கிலிருந்து சாஸ்திரிகள் வந்தார்கள். அது எவ்வளவு பேர் வேணா இருக்கலாம். சாஸ்திரிகள் அப்படிங்க பார்க்கும்போது ஆங்கிலத்துல வைஸ் மேன் அப்படின்னு சொல்லப்படுது. வைஸ் அப்படின்னு சொன்னா ஞானம் உள்ளவர்கள். இருக்கிற சமுதாயத்துல நல்ல ஒரு ஞானம், அறிவு உள்ளவர்கள், ஞானம் உள்ளவர்கள், படிப்பறிவு தேர்ந்தவர்கள், கணிக்கக்கூடியவர்கள் மற்ற விஷயங்களை, இவர்கள் தான் யாரு? சாஸ்திரிகள். இப்ப நீங்க கவனிக்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு சொன்னா, இயேசு கிறிஸ்து யாருடைய சந்ததியில வந்து பிறந்திருக்கிறார்? இஸ்ரவேலருடைய சந்ததியிலே வந்து பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து எங்கே பிறந்திருக்கிறார்? இஸ்ரவேலுக்குள்ள பிறந்திருக்கிறார். இயேசு கிறிஸ்து யாருக்கு மத்தியில பிறந்திருக்கிறார்? யூதர்கள் மத்தியிலே பிறந்திருக்கிறார். இஸ்ரவேலர்களுக்கு கொடுக்கப்பட்ட தீர்க்க தரிசனம் நிறைவேறுதல்ல வந்து பிறந்திருக்கிறார். ஆனால் இயேசு கிறிஸ்துவை அடையாளம் காண்பதற்கும், இயேசு கிறிஸ்து பிறந்ததை கொண்டாடுவதற்கும், இயேசு கிறிஸ்துவை ஆராதிப்பதற்கும் அங்க யாரும் கிடையாது, ஒரு ஆள் கிடையாது. வேதாகமத்தை, நியாய பிரமாணத்தை கையிலே வைத்துக்கொண்டு, தீர்க்கதரிசி புத்தகத்தை கையிலே வைத்துக்கொண்டு இதோ வரார், அங்க வரார், இங்க வரார்னு பார்த்துக்கிட்டு தான் இருக்கிறானோ தவிர பிறந்த இயேசுவை அடையாளம் காண முடியாமல் யூதர்கள் தவித்துக் கொண்டு இருக்கிறார்கள். ஆனா யூத சாம்ராஜ்யத்தையே சேராத இவர்கள் எங்கிருந்து வராங்க, எக்ஸாக்ட்டா எங்கிருந்து வராங்க அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்கும்போது, பாபிலோன் தேசத்தில் இருந்து, இன்றைய காலகட்டத்தில் ஈராக் அப்படின்னு சொல்றோம் பாத்தீங்களா, ஈராக் தேசம், அது அந்த காலகட்டத்தில் பாபிலோன் தேசமா இருந்துச்சு. அப்படிப்பட்ட பாபிலோன் தேசத்தில் இருந்து இவர்கள் எதை தேடி வருகிறார்கள்? பெத்லகேம், இஸ்ரவேல் தேசத்திற்குள்ளாக என்ன பண்றாங்க? வராங்க. இப்ப நமக்கு அடுத்த ஒரு கேள்வி, பாபிலோன் தேசத்துல இந்த சாஸ்திரிகள், அறிவாளிகள் எப்படி இயேசு கிறிஸ்துங்கிற மேசியா பெத்லகேமிலே பிறந்திருக்கிறார் என்பது அவர்களுக்கு எப்படி தெரியும்? என்ன அப்படின்னு சொன்னா, மேய்ப்பர்களுக்கு தேவதூதன் போய் சொன்னான், மரியாளுக்கு தேவதூதன் போய் சொன்னான், யோசேப்புக்கு தரிசனம் கிடைத்தது, அன்னாளுக்கு தெரிந்தது, அதே போல சகரியாவுக்கு தேவதூதன் போய் சொன்னான். ஆனா சாஸ்திரிகளுக்கு யாரும் போய் என்ன பண்ணல, சொல்ல கிடையாது. இதுக்கு முக்கியமான ஒரு காரணம் யார் என்று சொன்னால் தானியேலும் சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகும் ஞானிகள். அவர்கள் எங்க வாழ்ந்தாங்க? பாபிலோன்ல வாழ்ந்தாங்க. அப்ப அவர்கள் பாபிலோனிலே வாழ்ந்த காலகட்டத்திலேயே அப்படிப்பட்ட அந்த ஞானிகள் எழுதி வச்சிருக்கிறாங்க. இப்படி ஒருத்தர் பிறக்க போகிறார், நட்சத்திரம் ஒன்று வரப்போகிறது என்கிற தீர்க்க தரிசனத்தை யார் எழுதி வச்சிருக்கிறார்? தானியேல் எழுதி வச்சிருக்கான். அவர்கள் அங்கு மரித்து காலம் கடந்து போனாலும் இந்த சம்பந்தமே இல்லாத இந்த பாபிலோனியர்கள் அந்த தீர்க்க தரிசனங்களை எடுத்து வைத்துக் கொண்டு யாருக்காக காத்திருக்கிறார்கள்? இயேசுவுக்காக காத்திருக்கிறார்கள். ஹல்லேலூயா. காத்திருந்ததுனாலதான், காத்திருப்புங்கிற ஒரு விஷயம் சாஸ்திரிகள் கிட்ட இருந்ததுனாலதான் கர்த்தர் அவர்களை வழி நடத்துறார்.